சமுதாயத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ அதிமுக தரப்புல இருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறோம், களத்துல சென்று போராடுறோம் அப்படிங்கிறாரு. சட்டப்பேரவையில நாங்க மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக களத்துல மக்களோட மக்களாக நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அதிமுக ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் வரும்போது நாங்க போட்டியிடல அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்குமா? இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடாத அதிமுகவுக்கு? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கமா. அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியதாங்க எனக்கு தெரிஞ்சது. அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாம இருக்கிறதுக்கும் சின்னத்துக்கும் கட்சி தலைமைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா இலைக்கும் பிரச்சனை இல்ல, அதிமுகவோட தலை எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அதிமுக புறக்கணிதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த கால கசப்பான அனுபவங்கள். 1999 வரைக்கும் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் என்பது ஒரு உரைகல்லா இருந்தது. என்னுடைய நினைவு சரியா இருந்தது. 1999 திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சியில. அதுக்கப்புறம் கடந்த 25 ஆண்டுகளா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்ப நடந்த 24 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா இடைத்தேர்தல்ல திமுக ஜெயிச்சது ஒண்ணு நீங்களாக. யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அது அண்டர்லைன் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும், யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. இதுக்கு மக்களுடைய மனோநிலையும் மாறி போச்சு. ஆளுங்கட்சிக்கே ஓட்டு போடுறது நமக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு காரணமா இருந்தாலும் இந்தியாவில எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கறத ஒரு வேற விதமான ட்ரெண்ட்ல கொண்டு போனதுக்கு ஆளும் ஆண்ட 2 கட்சிகளும் காரணம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இடைத்தேர்தல்ல வெற்றியை பத்தி குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க சரியா? அவங்கதான் வெற்றி பெறாங்க அப்படின்னு. ஆமா. ஆனா ஒரு எதிர்கட்சியாக மக்களோட மக்களா நிக்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு எதிர்கட்சியாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறது தானே களத்துல நிக்கணும். அதுதானே ஒரு நல்ல எதிர்கட்சியா இருக்க முடியும். ஏமா ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு களத்துல போட்டிடுறதுங்க. அதான் சொல்றேனே. சொல்ல நீங்க அதுக்குள்ள கேள்வி கேட்டுட்டீங்க. வட மாநிலங்கள்ல பலமா இருக்கிற பாஜகவும் காங்கிரஸும் பாத்தீங்கன்னா பல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல காங்கிரஸ் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்குது அப்படிங்கறத பாருங்க. ஆனா தமிழகத்தோட கடந்த 25 ஆண்டுகால வரலாறு பாருங்க. இதுக்கு காரணம் இங்க துஷ்பிரயோகம், பண விநியோகம், அதாவது ஜனநாயக திருவிழாங்கிறது பணநாயக பெருவிழாவா மாறி போன இதுல தேவையில்லாம போட்டியிட்டு தங்களுடைய சக்தியை வீணடிக்கணுமா அப்படிங்கிற கடந்த கால அனுபவ பாடத்தின் விளைவாக அப்படி பாத்தீங்கன்னா இல்ல அது எப்படி சக்தி வீணடிப்பாகும்? இப்போ திமுக இந்த பிரச்சனைகள்லாம் பண்றாங்க, மக்களுக்கு இவ்வளவு தப்பு பண்றாங்க அப்படின்னும் போது நேரடியா களத்துல போய் மக்கள் கிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்க கூடாதா இந்த இடைத்தேர்தலை? ஆளுங்கட்சியுடைய அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், பண விநியோகம், அதுவும் பாத்தீங்கன்னா புதுசா அவங்க கண்டுபிடிக்கிற. அதாவது நான் இதையும் வெளிப்படையா சொல்றேங்க. இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு திமுக நோக்கி குற்றம் சொல்றப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? மூக்குத்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழகம் ஒரு புது உத்தியை கண்டுபிடிச்சிட்டு வராங்க இந்த கட்சிகள். பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க போய் போட்டியிட்டு கடந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி போராடி பார்த்தாரு. ஆனா மக்கள் எல்லாம் பட்டியல கொண்டு போய் அடைச்சு காலையில 500 ரூபாய் உட்காந்து படம் பாரு, சாயந்தரம் போறப்ப உனக்கு 500 ரூபாய் அப்படின்னு அனுப்புறப்ப அவர் பிரச்சாரம் பண்ண போறப்ப மக்கள் கூட்டமே இல்லை. யாரை பார்த்து அவர் பேசுவார்? செவத்தையும் மரத்தையும் பார்த்தா அவர் பேசிட்டு வர முடியும். இது ஒண்ணுமா. 2வது திரு கருணாநிதி அவர்கள் தலைவரா இருக்கிறப்பையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா இருக்கிறப்பயுமே இந்த மாதிரி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் அதை பயந்துகிட்டு புறக்கணிச்சாங்கன்னு அர்த்தம் இல்ல. தேவையில்லாத சக்தியை நம்ம வீணடிக்க கூடாது. இடைத்தேர்தலுங்கிறது கடந்த 25 வருஷமா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு விதியாகி போனதுனால அந்த விதியை நொந்துகிட்டு அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்குது. அதுதான் உண்மையான வெளிப்படையான காரணம் நான் நினைக்கிறேன். இது ஒரு நொண்டி சாக்கு அப்படின்னு திமுக விமர்சனம் பண்றாங்க. களத்துக்கு திமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்கலாம் இல்லையா திமுக? கடந்த காலத்துல இப்ப கருணாநிதி அவர்கள் தலைவரா இருந்தப்ப இதே மாதிரி தேர்தலை புறக்கணிச்சாங்களா? அப்ப இவங்க எல்லாம் சொன்னது நொண்டி சாக்கு, அப்ப இவங்க நல்ல சாக்கு சொன்னாங்களாமா? திரும்ப நான் தான் வெளிப்படையா சொல்லிட்டேன். ஒரு திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இன்னொரு திராவிட கட்சி அவங்களை எதிர்த்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல கடந்த 25 ஆண்டுகளா. இதனால ஏன் நம்ம மனித சக்தியை வீணடிக்கணும் அப்படிங்கறதுனால இன்னும் ஒரு ஆண்டே தான் இருக்குது பொது தேர்தலுக்கு. உண்மையான தேர்தல் களம் என்பது 2024. நான் ஏற்கனவே உங்க டிவியில சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா
திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலின் வேணுமாங்கிறதுக்கான களம் 2024 ஒழிய இந்த பணநாயக திருவிழா நடைபெறும் இடைத்தேர்தல் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, ஏற்கனவே பெற்று வரும் தோல்வியே மறுபடியும் ஒரு முறை தோல்வியை சந்திக்க அதிமுக விரும்பவில்லை என்பதான கருத்துக்களையும் அந்த பக்கம் இருந்து வைக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.